சார், நம்ம சேனலோட பட்ஜெட் மீட்டிங்க்கு டை கட்டாம வந்திருக்கீங்க. டை கட்டலன்னா 50 ரூபா ஃபைன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 8 to 10 பவர் கட் எம்டி சார். அதான் அயன் பண்ண முடியல டைய. அந்த வேல அயன் பண்ணிக்கலான்னு தோ பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆபீசர், பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பாத்திருப்பீங்களே. என்ன சொல்றீங்க ஆபீசர்? பின்ன உடுப்பி ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே 2 பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சார் எம்டி சார். என்ன ஆபீசர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவுன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆபீசர், கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கே, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. ஓஹோ. அது மட்டும் இல்லாம மத்த சேனலுக்கெல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அண்ணா டீ காசு கொடுங்கண்ணே. ஆபீசர், தம்பி இதை டீ குடி காசு கேக்குறான். சில்லர் இருந்தா கூட. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நாம குடிச்ச டீக்கு தம்பி காசு கேக்குறாரு. ஓ, தம்பி, இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க ஓனர்ட்ட சொல்றேன். தம்பி 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 Coming to the point.